புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம மனசுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில நம்ம மனசுல 1000 கேள்விகள் எழும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு அதாவது இப்போ நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், இந்த அழகு சார்ந்த விஷயங்கள், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ட்ராமானால, ஒரு ஆக்சிடென்ட்னால நம்மளுடைய முகம் வந்து நம்மளுடைய முக அமைப்பே மாறி இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் சீரமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். இதனுடைய அவேர்னஸ் இருக்கிறவங்க முறையான மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சிகிச்சையை வந்து பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து புத்தகத்தில் படிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. இது நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மனசில் உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இல்லை இது பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலாக இன்றைய கேள்விகள் 1000 இருக்க போகுது. நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் முகம் ஃபவுண்டேஷன்ஸ்லிருந்து முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜிம்சன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கும். பொதுவாக இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால், ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், இதனால் ஒரு மவுத் கேன்சர்னாலேயோ இல்லை ஏதோ இதனால் ஒரு முகத்தில் அதனுடைய ஷேப் மாறி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜா லைன் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டென்டல் விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. பிரதானமாக பேஷண்ட்ஸ் வந்து எதன் அடிப்படையில் வந்து உங்களை அணுகிறாங்க டாக்டர்? நல்ல கேள்வி. முகத்தாடை அறுவை சிகிச்சைன்றது வந்து முகம் தாடை அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி. அதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய், இல்லை இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் ஆர் பர்சனல் வயலன்ஸ்னால ஜா ஃப்ராக்சர், இல்லை ஃபேஷியல் போன் ஃப்ராக்சர், அந்த மாதிரிப்பட்ட இது. அது மாதிரி ஈசெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், இந்த மேல் தாடை இல்லைனா கீழ்த்தாடை விகாரமாக இருக்கும், மேல் தாடை ரொம்ப வெளியில் வந்த மாதிரி இருக்கும், கீழ்த்தாடை ரொம்ப உள்ள போன மாதிரி, இல்லைனா அந்த அந்த மாதிரிப்பட்டது. ஆர் இந்த ஜாவில் வந்து கட்டிகள் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காரணத்தினால ஆர் ஜா வந்து விகாரமாக ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி, இப்போ ஓரல் கேன்சர், அந்த புற்றுநோயின்றது வந்து அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம அந்த நோயை முதல்ல குணமாக்குறது தான் முதல் குறிக்கோளாக இருக்கும். கண்டிப்பாக முதல் குறிக்கோளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாடையினாலும் சரி, இல்லை அந்த ஸ்கின், அந்த டங், அந்த அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு இடத்துலையும் அந்த புற்றுநோய் வரலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து அந்த புற்றுநோயை அகற்றுறது. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த எடுத்த அந்த தசைகளோ இல்லை அந்த ஜா போனையோ அது எப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது அடுத்த இது. ஸோ ஆமாம். ஸோ இது எல்லாமே ஒரு முகத்தாடை அறுவை சிகிச்சைக்கு இடையில தான், அது உள்ளதான் அது வருது. பொதுவாக இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது இந்த முகத்தாடை அறுவை சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை, ஃபேஸ் சார்ந்த அறுவை சிகிச்சையோட டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்காக நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம், அது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாத விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இந்த முகத்தாடை அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேன்சர், இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் தாண்டி இந்த எஸ்தெட்டிக் ப்ரொசீஜர் பற்றியும் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா? அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் இப்போ அது ட்ரெண்டிங்னே சொல்லலாம். அந்த ஃபேஷியல் ஈஸ்தெட்டிக்ஸ் அது நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க இப்போ. ஏன்னா ஹூ டஸ் நாட் வாண்ட் டு லுக் குட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் குட். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலாக கடவுள் கொடுத்த அழகை கூட கொஞ்சம் கூட மெருகேற்றுறதுக்கு உள்ள சர்ஜரி தான் ஃபேஷியல் ஈஸ்தெட்டிக் சர்ஜரி. ஈஸ்தெட்டிக் சர்ஜரி. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் ஜா கரெக்டிவ் சர்ஜரி, மேல் தாடை, இது சாஃப்ட் டிஷ்யூ ப்ரொசீஜராகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஹார்ட் டிஷ்யூனா போன் சம்மந்தமானது. ஸோ அந்த மேல் தாடை இல்லைனா கீழ்த்தாடையே உங்களுக்கு வெளியில் இல்லை ரொம்ப டெஃபிஷியண்டாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து போன் சர்ஜரி பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஈஸ்தெட்டிக் ப்ரொசீஜர். அதே நேரத்தில் சாஃப்ட் டிஷ்யூ ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த நோஸ் கரெக்டிவ் சர்ஜரி, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரைனோபிளாஸ்டி. ஸோ தட் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் ஈஸ்தெட்டிக் ப்ரொசீஜர். ஸோ அந்த நோஸ் கரெக்ஷன், அந்த சிலவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், சிலவங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஈஸ்தெட்டிக் ப்ரொசீஜரில் தான் வருது. தட் இஸ் போனி ப்ரொசீஜர். அது ஓகே. ஹார்ட் டிஷ்யூ. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே டு என்ஹான்ஸ் த பியூட்டி. Okay. To enhance the beauty.
ஸோ சிலவங்க வந்து ஆக்சுவலி தே வில் லுக் குட், பட் அதை கூட கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு தொழிலாகவே கூட இருக்கலாம். லைக் நம்ம வந்து அழகாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சரி பண்ணால் இன்னும் நான் கொஞ்சம் பெட்டராக இருப்பேன். இல்லை கேமரா முன்னாடி இருக்கிறவங்க, மாடலிங்கில் இருக்கிறவங்களாம் இது கொஞ்சம் நிறையவே ஆர்வம் காட்டுறாங்க. ஆமாம், அது வந்து கண்டிப்பாக அது தட் இஸ் தேர் ப்ரொஃபஷன், தே ஹேவ் டு டூ இட். அவங்கள ப்ரொஃபஷனுக்காக அது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க, பண்ணுறாங்க. அண்ட் த ரிசல்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே, சூப்பர். ஓகே, சர்ஜரி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த முகத்தாடையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பை பார்ன்லேயே நமக்கு அந்த மாதிரி இருக்குது, பிறப்புலேருந்தே அப்படி இருக்குன்னா என்ன காரணத்தினால அப்படி இருக்குது டாக்டர்? இதர் ஜா வந்து வெளியில் இருக்குது இல்லை உள்ளே இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால இருக்கும்? அது வந்து ஒன்று ஹெரிடிட்ரி, அடுத்தது ஹேபிட்ஸ். ஹெரிடிட்ரி வந்து அப்பா அம்மா இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள இது தாத்தா பாட்டி அவங்களுக்கு அந்த ஜா வந்து ஒருவேளை சின்னதாகவோ இல்லை பெருசாவோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஒன்று. அடுத்தது ஹேபிட்ஸ், இந்த தம் சக்கிங் அந்த சின்ன குழந்தையில இருக்கும்போதே. ஸோ அந்த ஹேபிட் அதனாலையும் அந்த அப்பர் ஜா இல்லை லோவர் ஜா அந்த மாதிரி உள்ள இது இருக்குது. அடுத்தது இந்த டீத் வந்து சைஸ் பெருசாக இருக்கும், ஜா சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அதனாலேயே இது லீட் டு மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் டீத். அடுத்தது இன்னொரு ரீசன் இந்த விஸ்டம் டூத். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால இந்த அப்பர் ஜா லோவர் ஜா எதுவாக இருந்தாலுமே விகாரமாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பிறவியிலேயே வர்றது. தட் இஸ் அனதர் கண்டிஷன் கால் கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட், அன்னப்பிளவு அண்ட் தாடை பிளவு. அது பிறக்கும்போதே குழந்தைகள் அப்படி தான் பிறக்கிறது. ஸோ அதுக்கும் அறுவை சிகிச்சை செய்து அதை சீரமைக்கணும். இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த பேச்சாற்றல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுமா? ஆமாம், அதனால அந்த டைமிங் ஆஃப் சர்ஜரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அந்த கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் நம்ம பார்த்தோன்னா, அந்த அன்னப்பிளவு பார்த்தோன்னா ஒரு 3 to 6 months நம்ம அந்த லிப் கரெக்ஷன் பண்ணிடணும். ஓகே. இனிஷியலாக we need to assist with some appliances for feeding the child. இல்லாட்டி அந்த பேலட்லேருந்து போனால் மூக்கொழியாக வந்துடும். ஸோ அதனால் you need to assist the children with அந்த ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது, அதை வச்சு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் சர்ஜரி 3 to 6 months சர்ஜரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்பீச் அசஸ்மெண்ட், அதுவும் அகெயின் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் நம்ம அதை அறுவை சிகிச்சை பண்ணாமல் விட்டாச்சுன்னா தே கெட் இன் டு அ டிஃப்ரெண்ட் ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங். ஓகே. அதுக்கப்புறம் அடல்ட்டில் ஆனதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்பீச் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த difference வருது. Then you will require the assistant of speech therapist and to get the near normal speech. Okay, super. Very very important. இந்த wisdom tooth problem சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷன்? அதே மாதிரி சில பேருக்கு பல்லு வந்து நல்ல வெளியில் வந்திருக்கும். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பலருக்கும் நானே பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க அதை சரி பண்ணிக்காமல் அப்படியே இருந்திருப்பாங்க. இப்போது அதெல்லாம் வந்து அகெயின் நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டீத்துக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களோட முதல் கேள்வி அபவுட் விஸ்டம் டூத், ஞான பல்லுன்னு சொல்லுவோம். அது வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே முளைக்கிறது. அதுதான் கடைசி பல் தாடையில் முளைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் தெரியும் 32 பல் இருக்குன்னு தெரியும். 28 ப்ளஸ் இந்த ஒவ்வொரு ஜா அப்பர் ஜால 2 லோவர் ஜால 2, ஸோ தட் மேக்ஸ் 32. அது 18லேருந்து 25 வயசுக்குள்ளே முளைக்கும். அதில் ஒரு 50% இப்போ உள்ள எவல்யூஷன் 50% பீப்புளுக்கு வர்றதில்லை. அது வரவங்களுக்கு 80% வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதில்ல. ஓகே. ஒரு மாதிரி ஒரு கிராஸில் வரும், இந்த மாதிரி டைரெக்ஷனில் வரலாம், இல்லைன்னா நேராக இருக்கலாம். இந்த அக்ளூசல் லெவல்னு சொல்லுவோம், இந்த பற்கள் மேல் லெவலில் இல்லாமல் கீழ் லெவலில் இருக்கலாம். அது ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் ஸ்பேஸ். நான் ஏற்கனவே போன கொஷனுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தாடை சைஸ் சின்னதாக இருக்கும். புரியுது. டூத் சைஸ் பெருசாக இருக்கும்போது அது வெளியில் வர்றதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஸ்டம் டூத் வந்து கடைசி பல், இந்த தாடையில் கடைசி பல். ஸோ அதனால ஸ்பேஸ் இருக்காது. அதனால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால தட் டசன்ட் கம் அவுட். அது இம்பேக்டட் டூத்துன்னு சொல்லுவோம். டூத் இஸ் ஐதர் இன்சைட் த சாஃப்ட் டிஷ்யூ, மேலே உள்ள அந்த ஈர் கவராக இருக்கும், இல்லை அதோட டீப்பாக இருந்துன்னா போனுக்குள்ளே இருக்கும். ஓகே. ஸோ அது இன்னொரு ரீசன் ஃபார் மிஸ்அலைன்மெண்ட். நீங்கள் கேட்டிங்களா பல்லெல்லாம் இடுக்கெடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மிஸ்அலைன் டீத் ஆல்சோ. ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் விஸ்டம் டீத், இது எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி வரும். அது
ஐடியலாக எடுக்கிறது நல்லது, தொந்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது. இல்லை தொந்தரவு வந்து அதில் வந்து சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த விஸ்டம் டூத்தை சுற்றி கட்டி கூட ஃபார்ம் ஆகும். ஒரு பெத்தாலஜி. ஓகே. அது எப்போ தெரிய வரும்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும். கிளினிக்கில் பார்த்தா நமக்கு தெரியாது. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் 66%, அலார்மிங் 66% லிட்ரேச்சர் சேஸ் தட் அந்த விஸ்டம் டூத் இருக்கிறவங்களுக்கு கட்டிகள் ஃபார்ம் ஆகிறது, இந்த விஸ்டம் டூத்தை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு வெளியில் வராது, முளைக்கும் இடைவெளி இல்லைன்ற அப்படி ஒரு பட்சத்தில் பல்ல எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கான சிம்டம் எதுவும் இருக்குமா டாக்டர்? லைக் பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? பெயின் முதல் காரணம். அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் எச்சி முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம் அந்த விஸ்டம் டூத் பிரச்சனை இருக்கிறது. அடுத்தது கடைசி பல், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கடைசி பல், அந்த மசில்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், வாய் திறக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஏர்லி சைன். இந்த எச்சி முழுங்கும்போது கஷ்டமாக இருக்கிறது, ரெஸ்ட்ரிக்டட் மவுத் ஓப்பனிங், பெயின். ஸோ இதெல்லாம் ஏர்லி சைன். இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே ஒரு டென்டல் சர்ஜன் ஒரு முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே முதல்ல கிளினிக்கில் பார்த்துட்டு அவங்களே அசஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் உள்ள என்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அது பல்ல அந்த விஸ்டம் டூத் ஒரு சின்ன மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஜென்ரலாக அந்த பல்ல வந்து ரூட் கெனால் ப்ரொசீஜர் தான் பலரும் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஜாலின் சின்னதாக இருந்து விஸ்டம் டூத்துக்கு இடம் இல்லைனாலும் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதாவது விஸ்டம் டூத் வந்து இஃப் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஒரு ரூட் கனால் பண்ணுறதுனால ஏதாவது ப்ரோஜனம் இருக்கும். பட் கிராஸில் இருந்தால் பண்ண முடியாது. இட் டசன்ட் கம் டு த அக்ளூசல் லெவல். அதனால் பண்ணுறதும் அவ்வளோ யூஸ் இருக்காது, பண்ணுறதும் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே. அதே மாதிரி இந்த பற்களை பற்றி பேசும்போது சின்ன வயசுலலாம் குழந்தைங்களுக்கு சீராக இருக்கும் பல்லு. வளர வளர அந்த அலைன்மெண்ட் வந்து மாறிடும். சில பேருக்கு ஒன்று மேலே பின்னாடி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இதுவும் வெரி வெரி காமன் கொஸ்டின். இந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது, டாக்டர் என் பையன் பொண்ணு வந்து இந்த பால் பல்லு இருக்கும்போது வரிசையாக இருந்தது, இப்போ எல்லாமே அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. இதுவும் அகெயின் அந்த டீத் சைஸ் ஒன்று. மில்க் டூத் எல்லாமே சின்னதாக இருக்கும். பெர்மனன்ட் டீத் வந்து அதோட சைஸ் பெருசாக இருக்கும். பெருசாக சைஸ் இஸ் பிக். ஆல்சோ ஜா சைஸ், அகெயின் ஜா சைஸ். ஜா அவ்வளோ வளராமல் டீத் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அகெயின் இட் லீட் டு மிஸ்அலைன்மெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாவும் வளர்ந்து டீத் சைஸும் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராப்பராக அந்த ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். இல்லை ஜா சைஸ் சின்னதாட்டு, ஐ மீன் த டீத் சைஸ் சின்னதாட்டு ஜா சைஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ காரணங்கள். பட் இது எல்லாமே கரெக்ஷன் பாசிபிள். கரெக்ஷன், அதாவது கரெக்டான நேரத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணால் we can do the proper treatment. ஓகே. அதே மாதிரி இந்த பற்களுக்கு இடையில அந்த கேப் வருது இல்லை, சில பேருக்கு வந்து நடுவில் இருக்கிற அந்த 2 பல்லில் ஒரு கேப் இருக்கும். சில பேருக்கு ஏஜ் ஆக ஆக எல்லா பல்லுமே கேப் விழ ஆரம்பிக்கும். இதுக்கான காரணம்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பல் யங் ஏஜாக இருக்கும்போது ஸ்பேஸ் இருந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டீத் சைஸ் பீங் ஸ்மால் அண்ட் த ஜா சைஸ் பிக். அதேதான். ஓகே. இல்லை வயசு ஆக ஆக ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா தட் மீன்ஸ் கம்ஸ் ஆர் பிகமிங் வீக். ஸோ அந்த அந்த கம் வீக் ஆக என்ன ஆகுனா, பிகாஸ் அது ஒரு அதான் ஃபவுண்டேஷன் போன், மேலே கம்ஸு, அதுக்குள்ளே போன் இருக்குது. அந்த போனில் தான் அந்த ரூட், அந்த டூத் இருக்குது. வெளியில் அந்த உள்ள ரூட், வெளியில் டீத் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், உள்ளே இருக்கிறது. ஸோ அது வீக் ஆக ஆக, வீக்னா அந்த காரை பிடிஞ்சிருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னா அதுலேருந்து பாக்டீரியா உள்ளே போய் இட் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் அப் த போன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வீக்காக டீத் என்ன ஆகும், ஸ்லோவாக அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ மோர் ஸ்பேஸ். அதுதான் முக்கியமான காரணம். நிச்சயமா. ஓகே, இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது முகத்தாடை அறுவை சிகிச்சைன்னும் போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் வந்து பாசிபிள் டாக்டர்? அதாவது முகத்தாடை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஆகும்போது இம்மீடியட் எமர்ஜென்சின்னு இருக்கும்போது ஏர்வே, சர்க்குலேஷன், அதாவது பிளட் ப்ளீடிங். ஓகே. ஸோ உள்ளே போய் அது இதாகிடக்கூடாது. அதனால் அந்த ப்ரீத்திங் எல்லாம் இல்லை, டங் ஃபால் பேக். ஸோ அது வந்து தட்ஸ் அன் எமர்ஜென்சி.
ஓகே. ஸோ சிம்பிள் ஃப்ராக்சராக இருந்தால் யூ கேன் வெயிட். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் யூ ஹேவ் டு கிவ் ஃபர்ஸ்ட் எய்ட் டு செக்யூர் த ஏர்வே. ஓகே ஓகே. அந்த ஏர்வே செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கேன் வெயிட். அதாவது can be done at any time. அதாவது like ஒரு 1 week. not immediately. Okay. Maybe within a day or 2 or 4-5 days. இப்போ இந்த ஜைகமேட்டிக் போன் சொல்கிறோம், அந்த போனெல்லாம் ஃப்ராக்சர் ஆச்சுதுன்னா யூ கேன் வெயிட் ஃபார் 5 days 1 week. ரீசன் அது ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணால் அதோட அப்பியரன்ஸ் நம்ம பார்த்து பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி அந்த ஸ்வெல்லிங்குள்ளே இட் வில் ஹைட் இட் செல்ஃப். அந்த அப்பியரன்ஸ், அந்த போன், அந்த ஃபிக்ஸேஷன் எப்படி இருக்குன்றது வந்து. ஸோ இட்ஸ் அகெயின் டியூரேஷன், இமீடியட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இமீடியட் ட்ரீட்மெண்ட் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட், த இமீடியட் அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது, ஏர்வேஸ் செக்யூர் பண்ணுறது. அதுக்கப்புறம் த டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸிங் தி போன்ஸ், ஃப்ராக்சர்ட் போன்ஸ். ஓகே. ஆர் ப்ளீடிங் கண்டினியூஸாக நிறைய இருந்துட்டு இருந்ததுன்னா சூச்சரிங், ஸ்கின், அது எல்லாமே இமீடியட் சூச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஃபினிட்டிவ் ப்ரொசீஜர் கேன் வெயிட் ஃபார் அ டே ஆர் 2, தென் டேக் அப் த பேஷண்ட் ஃபார் சர்ஜரி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் இருக்கீங்க, ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தீங்க, அதாவது கேன்சர், ஓரல் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நிறைய வந்து இந்த ஜா லைன் சர்ஜரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நோயை நம்ம சரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் முகம் வந்து சீராக இல்லைன்னும் போது அதை நம்ம சர்ஜரி பண்ணுறோம். இந்த ஓரல் கேன்சர் வந்து, இந்த கேன்சர் அப்படின்ற கண்டிஷன் மவுத்தில் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது? அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாய் புற்றுநோய். அதாவது இந்தியா வந்து உலகத்திலேயே நம்பர் 3 இருக்குது இன் கேன்சர் பர்டன். ஸோ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கேன்சர் பர்டன் இருக்குன்னா, ஒன்று ஸ்மோக்கிங், ஓகே, இன்னொன்று ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, ஓகே, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ as well. அடுத்தது ஆல்கஹால். ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ இட்ஸ் a deadly combination. டெட்லி காம்பினேஷன் ஃபார் ஓரல் கேன்சர், அந்த வாய் புற்றுநோய். அப்புறம் ஷார்ப் டீத். அது என்ன ஆகும்னா, ஷார்ப் டீத்னா அதனால புற்றுநோய் வருமா அப்படின்றது காரணம் வந்து அந்த நாக்கையோ இல்லை சீக்கையோ திருப்பி அது உராசிட்டு இருக்கும். அப்போ அது ஒரு அல்சராக முதல்ல ஃபார்ம் ஆகும். அல்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக விடக்கூடாது. ஒரு 2 வாரம் அது ஹீல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக அதை போய் ஒரு சதை பரிசோதனை கண்டிப்பாக பண்ணணும். அது 2 வாரத்துலேயே. அதுக்கு மேலே இல்லை வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப லேட்டான ஸ்டேஜில் வருவாங்க. இல்லை டாக்டர், ஒரு சின்ன அல்சராக தான் இருந்தது, இப்போ அல்சர் தான், எனக்கு வலியே இல்லை அப்படின்வாங்க. ஸோ இது இன்னொரு காரணம். அடுத்தது ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன். அது நம்ம கையில் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி உள்ள ஹேபிட்ஸ், அதுதான் முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த ஹேபிட்ஸ் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது, இன்னொன்று அந்த அவேர்னஸ் அமங் பீப்புள். எங்கள்கிட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. ஏன்னா ஒரு அவேர்னஸ் இல்லை. சரி, இது ஒரு ஏற்கனவே சொன்ன பண்ணி, இது ஒரு புண்ணு தானே, வாய் புண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வலி இல்லை. சம்டைம்ஸ் வலி தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே போய் அது ஸ்ப்ரெட் ஆகி அது புற்றுநோயின்றது அதுதான். செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி உள்ளே போய் செகண்டரிஸ்லாம் வேறு ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து வாய் திறக்க முடியாது. சிலவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேஸெல்லாம் ரொம்ப அந்த ஸ்டேஜில் வரும்போது இட் பிகம்ஸ் வெரி லேட். ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா ஏர்லி டிடெக்ஷன். ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டறிஞ்சிட்டோன்னா the success rate is very high. Very good. அதுக்கான பரிசோதனை எதுவும் இருக்கா? அதான் ஃபஸ்ட்டு பரிசோதனை வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல டாக்டர் வந்து பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது. அடுத்தது பார்த்துட்டு அது இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சதையை பரிசோதனை பண்ணுறது, அது இன்வேசிவ் ப்ரொசீஜர்னால இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்திருக்குது. அது ஒரு லைட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கேன்சர் இருக்கா. லேசர் லைட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு லேசர் இல்லை, அது இட்ஸ் ஒரு லைட் சோர்ஸ். அது ஸோ அது வந்து ஒரு க்ரீன் லைட்டாக இருக்கும். அது பார்த்தா இட் லுக் டிஃப்ரெண்ட்.
ஓகே திஸ் இஸ் சஸ்பீஷியஸ் ஓகே ஆஃப் கேன்சர், புற்றுநோய்க்கு ஒரு சின்ன ஒரு அறிகுறி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அதை ஒரு இந்த சதை பண்ணலாம். பண்ணி ஹிஸ்டோபேத்தாலஜி லேபுக்கு போயிட்டு வந்து அதை கன்ஃபர்மேட்டிவ் டயக்னோசிஸ் அது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படி எடுத்துகிட்டு போகிறது. பட் இதோட முன்னாடி என்னென்னா ஃபர்ஸ்ட் டு ஸ்டாப் த ஹேபிட்ஸ். ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம், நான் இல்லை இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் டேஞ்சரஸ். ஆமாம், டேஞ்சரஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அடுத்தது டயக்னோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்னது? ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அதுலேயே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி. ஓகே, நாட் ஆல் கேன்சர்ஸ், புற்றுநோய் வந்து வில் ரிக்வயர் கீமோதெரப்பி. அதே மாதிரி நாட் ஆல் த கேன்சர்ஸ், புற்றுநோய் வந்து ரேடியோதெரப்பி மட்டும் சரியாகாது. சர்ஜரி இஸ் த ப்ரைமரி ப்ரொசீஜர். இது எல்லாமே அட்ஜங்டிவாக இருக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய ஒரு புற்றுநோயாக இருக்குது, அந்த லீஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வேணால் ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு கீமோதெரப்பி கொடுக்கலாம், ரேடியோதெரப்பி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணலாம். ஸோ இட்ஸ் a team effort. Okay, it's a team effort for the welfare of the patient's well-being. நிச்சயமா. இன்னைக்கு கேள்விகள் 1000ல வந்து முகத்தாடை சீரமைப்பு பற்றி பேசிட்டு இருக்கோம். முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் முகம் ஃபவுண்டேஷன்ஸ்ல இருந்து டாக்டர் ஜிம்சன் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், கேன்சர் பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்க. நோ ஃபார் டொபாக்கோ, நம்ம வந்து புகையிலையை வந்து கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ அல்சர் அப்படி அந்த கண்டிஷனில் கூட ஜா வந்து அஃபெக்ட் ஆகும், முகத்தாடை வந்து அஃபெக்ட் ஆகும். ஐ மீன் அதுதான் வந்து கேன்சருக்கும் கொண்டு போய் விட்டுரும். இந்த மவுத் அல்சர் அப்படின்ற கண்டிஷனை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய சிம்டம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்குமே இது இருக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாயில் வந்து புண்ணு அடிக்கடி ஏற்படும். ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஆவாங்க. புண்ணு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர் வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசலாம். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாட் ஆல் அல்சர்ஸ் வில் லீட் டு கேன்சர் கிடையாது. அந்த அல்சர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, வைரலாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வருது. ஸோ இட் கேன் பி எ விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸ்ட்ரெஸ் அது நிறைய ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. அது நிறைய பேர், நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. டாக்டர், என் பையனுக்கு அல்சர், இது என்ன இது ரிப்பீட்டடாக வருது. ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் டைமில் வரும். ஓகே. இல்லை இந்த ப்ரெஷர், the pressure that will automatically lead to, அதுவும் யங் ஏஜில் ஐ திங்க் அந்த ப்ரெஷர் அவன் பசங்களால் சிலவங்களால் எடுத்துக்க முடியும், சிலவங்களால் எடுத்துக்க முடியாது. அது இட் வில் ஷோ ஆஸ் அன் அல்சர். அல்சர். பட் இந்த அல்சர்லாம் வந்தாச்சுன்னா ஒரு 5 days ஆர் வீக் ஹீல் ஆகிடும். இப்போது வைரல் ஹெர்பெட்டிக் அல்சர் அது வந்து ரிப்பீட்டடாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி ஆஃப்டர்ஸ் அல்சர்னு சொல்லுவோம். அதுவும் அதே மாதிரி சின்னதாக இருக்கலாம், சில இடத்துல பெருசாக வரலாம். அதுவும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாமே இட் வில் ஹீல் 5 days, 7 days, 10 days ஹீல் ஆகிடும். ஒரு டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா பெயின் இருக்கும். ஹாட்டாவோ ஸ்பைசி ஃபுட்டு எது சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. ஸோ வாயில் அல்சர் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். 1 week மேலே ஹீல் ஆகலைன்னா 2 weeks. ஓகே. ஹீல் ஆகலைன்னா தென் இட் இஸ் நாட் அலார்மிங், பட் டோன்ட் இக்னோர், டோன்ட் நெக்லெக்ட், ஒரு கெட் அ ஒப்பீனியன். ஓகே டாக்டர். ஸோ அதுவும் அந்த ஷார்ப் டீத், அதுவும் நம்ம கோரிலேட் பண்ணணும். ஸோ அல்சர் பிகாஸ் ஆஃப் ஷார்ப் டீத் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த அல்சர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஓகே டாக்டர். இப்போ இந்த ஷார்ப் டீத் சொன்னீங்க. ஷார்ப் டீத்தை வந்து இப்போ அதுக்கப்புறம் அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம பிளண்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணால் நர்வ்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? அதாவது ஷார்ப் டீத் இருக்கிறது வந்து ஸ்மூத் பண்ணலாம். ஓகே. பண்ணும்போது சம்டைம்ஸ் சென்சிட்டிவிட்டி வரலாம் டூத்துக்கு. ஏன்னா டூத் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். கண்டிப்பாக. எனாமல், டென்டின், பல்ப், ரூட்னு வரும்போது சிமெண்டம் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த எனாமல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லேயர், இட்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் போன். அடுத்த லேயர் இஸ் டென்டின். அந்த டென்டின் லேயர் எக்ஸ்போஸ் ஆகும்போதே இட் லீட் டு சென்சிட்டிவிட்டி. காரணம் என்ன? உள்ளே இருக்கிற பல்ப் அதுதான் அந்த நர்வ் சப்ளை அண்ட் பிளட் சப்ளை டு த டூத். ஓகே. ஸோ அது க்ளோஸாக படும்போது
something to hot or cold, it will give some sensitivity. Okay. Sensitivity. So அதனால் ஐடியலாக ஸ்மூத்தன் பண்ணலாம். இல்லை ஸ்மூத் பண்ணால் ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்குது, பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் you can do a root canal treatment. Okay. And remove the pulp which is inside and then have a crown which is smooth. Artificial crown. அந்த மாதிரி பண்ணலாம். Sometimes ப்ராப்பர் பொசிஷனில் இருக்காது டூத். அதாவது ஷார்ப் டூத் மட்டும் இல்லை, அது ப்ராப்பர் பொசிஷனில் இல்லாதனால கூட அந்த தேஞ்சு ஷார்ப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து யூ நீட் டு டூ திஸ் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் ஃபாலோட் பை அ க்ரௌன். இல்லாட்டி வில் நாட் பி ஏபிள் டு சால்வேஜ் த டூத். இதுவும் பண்ண முடியலன்னா வில் ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த டூத். ஓகே. பிகாஸ் ஒரு டூத் போகிறத விட மற்றபடி உள்ள மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக இட் இஸ் ஆல்வேஸ். ஓகே டாக்டர். ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ வந்து முகத்தாடை அறுவை சிகிச்சை பற்றி பேசலாம். இப்போது அந்த அந்த அறுவை சிகிச்சையோட ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். அதாவது கேன்சர், புற்றுநோய், வாட் எவர் நீங்கள் அந்த முகத்தாடை அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லேருந்து அந்த பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஆஃப்டர் த சர்ஜரி வரைக்கும், அந்த போஸ்ட் சர்ஜரி வரைக்கும் நீங்கள் எப்படி அவங்கள வந்து கைட் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பல காரணங்களால் வரலாம் பேஷண்ட்ஸ். இது புற்றுநோயாக இருக்கலாம், ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர்ஸாக இருக்கலாம், இல்லை விஸ்டம் டூத் ரிமூவலாக கூட இருக்கலாம். அது எல்லாமே இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே டன் அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா. இந்த மேஜர் சர்ஜரிஸ், இந்த புற்றுநோய் சர்ஜரி, இல்லை அந்த வாய் கட்டி இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ராக்சர், ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே டன் அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா. ஸோ மயக்கம் கொடுத்து அந்த அனஸ்தீசியாலஜிஸ்டோட ஹெல்ப் இல்லாமல் அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ அதை வச்சு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறது, நாட் இன் த டென்டல் சேர். ஸோ வி நீட் டு ஸ்பீக் டு த பேஷண்ட், மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உள்ள ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறோம், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிகாஸ் ஆர் தே ரெடி ஃபார் த சர்ஜரி. ஸோ யங் பேஷண்ட்ஸ் சர்ஜரி பண்ணுறது வந்து ஒன்று. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் திஸ் பேஷண்ட்ஸ் ஆர் after 40, 50. ஸோ வேறு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் இருக்கலாம், பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர் ஆர் எனி அதர் கோமார்பிடிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ள ருட்டீன் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் இப்போ கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொன்னால் இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, இதெல்லாம் எடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அனஸ்தெட்டிக் ஃபிட்னஸ். Okay. The patient is ready to go in for an anesthetic, general anesthesia. So அது anesthetist இருந்து ஃபிட்னஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் we take the patient for a surgery. It is இது மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு ரோட் ஆக்சிடென்ட், அதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜருக்குலாம் டைம் இருக்காது. இமீடியட்டாக இன்டர்வியூன் பண்ணி ஆகணும். அது பட் சைமல்டேனியஸாக திஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வில் பி கோயிங் ஆன். ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கோம். Yes. So that is an immediate requirement. இது planned surgery வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு தென் we take the consent from the patient. Admit the patient at least 1 day prior. அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணிவிட்டு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து கேன் பி டிஸ்சார்ஜ் இன் same day. சில பேஷண்ட்ஸ் ஃபாலோயிங் டே, 3 days. இந்த புற்றுநோய் சர்ஜரியெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 5-6 days சர்ஜரியில் இருக்கணும். சர்ஜரியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வில் see that okay they were fit to go, fit to be discharged. வீட்டில் போனால் அவங்களே இந்த ஊண்டெல்லாம் பார்த்துக்க முடியுன்ற ஒரு இது வரும்போது வி டிஸ்சார்ஜ் த பேஷண்ட். ஆமாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தனசேகர். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க சார்? சென்னையில். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். உங்கள் கேள்வியை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க. தனசேகர் மேடம். சார் உங்கள் கேள்வியை கேட்கலாம். என்னுடைய பல்லில் வந்து அப்போ ஈடு, அப்போ பல்லில் வந்து ஈடு மாரி அது இப்போ என்னுடைய பல்லில் பல்லில் ஈடு மாரி வந்து போகுது. புரியலையே உங்க கேள்வி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஈறு வலிக்குதா சார்? வலிக்கல, சும்மா அப்படியே வெளியில போய். ஓகே, ஈறு வெளியில தெரியற மாதிரி வந்துட்டு போகுதுங்கறாரு. Do you understand the condition, doctor? Yeah, ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா அது வாய்ஸ் பிரேக் ஆச்சது. ஓகே, இங்க கடவா பல்லுக்குள்ள சதை வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
ஓகே. ஸோ அப்படின்னா பல்லுக்குள்ளே சதை வளர மாதிரி இருக்குதுன்னா அந்த டிகே இருக்குது அந்த இடத்துல. டிகேயில் பக்கத்தில் இருக்கிற அந்த கம்ஸ் வந்து வளர்ந்து போய் அந்த இடத்துல அந்த டிகே பொசிஷனில் போய் உட்காந்துருக்குது. ஓகே. ஸோ அதனால் அவருக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உள்ள எவ்வளோ தூரத்துக்கு அந்த டிகே இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த டூத்தை சால்வேஜ் பண்ண முடியும்னா பண்ணணும்னா அந்த எக்ஸஸ் க்ரோத்தை வந்து ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணி அதை சர்ஜரி சின்ன ப்ரொசீஜர் தான். அது பண்ணி அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டூத்தை சேவ் பண்ண முடியுமா என்னன்னு பார்க்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள் சார். டாக்டர் வந்து உங்களுக்கு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க டாக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே டாக்டர், நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முகத்தாடை அறுவை சிகிச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த சிகிச்சைக்கு அப்புறமா நம்ம இத்தனை நாளாக நம்ம ஒரு ஸ்லாங்கில் ஒரு இதில் பேசியிருப்போம், ஒரு மாடுலேஷனில் பேசியிருப்போம், இந்த குரல் இருக்கும். இதுக்கப்புறம் இது மாறுமா? இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா, அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அதாவது இட் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொசீஜர். புற்றுநோய் பண்ணதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை இதுக்கப்புறம் சிலவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த லீஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரு தாடையே ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நாக்கில் ஒரு புற்றுநோய் இருந்ததுன்னா நாக்கு எந்தெந்த இடத்துல அந்த இது புற்றுநோய் வந்திருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம சர்ஜரி பண்ணி எடுக்கணும். இன்னொன்று அது சர்ஜிக்கல் கிளியரன்ஸும் கொடுக்கணும். ஓகே. கரெக்டாக எந்த இடத்துல புற்றுநோய் இருக்கோ அந்த இடத்த மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை சேர்ந்து எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1 சென்டிமீட்டராக நம்ம நல்ல ஒரு நார்மல் டிஷ்யூ நம்ம எடுக்கணும். ஸோ தட் உள்ள அந்த கேன்சர் புற்றுநோய் செல்ஸ் உள்ள இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் வாய்ஸில் இருக்காது, பட் பேசுகிறதுக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். பட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். இது அப்படியே நம்ம ரிசெக்ட் பண்ணி விடுறதில்ல. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கழுத்துலேருந்து சதை எடுத்து வைக்கிறது, மார்பிலேருந்து சதை எடுத்து வைக்கிறது, கையிலேருந்து சதை எடுத்து வைக்கிறது, காலிலேருந்து சதை மட்டும் இல்லை எலும்பும் சேர்த்து. இப்போ நான் சொன்னோம்ல ஒரு பாதி தாடையே நம்ம சர்ஜரி பண்ணி எடுக்கும்போது தாடையிலன்னா அப்புறம் எப்படி அவங்க எங்கேருந்து போன் எடுப்பீங்க டாக்டர்? கையிலேருந்து எடுக்கலாம், காலிலேருந்து ஃபிபுலா அந்த போன்லேருந்து எடுத்து அதை வச்சு ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த தாடையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவோம் அதை வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி பல்களும் வைக்கலாம். ஓகே. ஸோ அதனால் புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே தான் இருக்கணுமா? கிடையாது. ஓகே. We can give a good quality of life if diagnosed early. ஓகே. ஸோ ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேயும் கொடுக்கலாம். பட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நோயை முதல்ல நம்ம சரி பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் அந்த ஒரு வாய்ஸ் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் அதோட யூ ஹேவ் டு பி டிசீஸ். இந்த காம்ப்ளிகேஷனை திங்க் பண்ணும்போது வாய்ஸ் பரவாயில்ல. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மாரிமுத்து. சரி. தேனி மாவட்டத்திலிருந்து போடி பக்கத்து சிலமலையில இருந்து பேசுறேன். சரி சார், நல்லது. உங்க கேள்வியை கேட்கலாம். நாக்குல உங்களுக்கு ஒரு 1.5 வருஷமா ஒரு பொறியா வெட்டு மாதிரி இருக்குது. எங்க சார்? நாக்குல பொறியா இருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு காரம்னே சாப்பிட முடியல. ஓகே. அது நீங்க பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? நாக்குல பண்ணல சார். இல்லை நாக்கில் இல்லை, நீங்கள் ஜெனரல் செக்கப். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்போ? எனக்கு வயசு 53 ஆகுது சார். 53. சரி. ஆமாம். ஏதாவது அந்த இது ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது, அதாவது காரமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தொந்தரவு இருக்குது? ஆமாம் சார். லேசாக மிளகாத்தூள் பட்டாலே கப்பதாமல் நாக்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து சைடில் மட்டும் எரிச்சல் இருந்தது. சரி. இப்போ வந்து நாக்கு ஃபுல்லாகவே எரிச்சல் வந்துடுது. சரிங்க. ஒரு ஃபுல் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணரை போய் பாருங்கள். அவங்க கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு போய் பாருங்கள். அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி க்யூர் பண்ணிக்கலாம். அது இன்னொன்று ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க வேண்டாம், அதுவும் ஒரு காரணம். ஆமாம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? குணசேகரன், திருவள்ளூர் மாவட்டம், கடம்பத்தூர். சரி சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். யாருக்கிட்ட மேடம்? டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். வணக்கங்க, சொல்லுங்க.
குணசேகரன். உங்க கேள்வியை கேட்கலாம் சார். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. வயது 22 மேடம். ம். வயது 22 குணசேகரன். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு கேன்சர் சுவாசம் பண்ற இடத்துல கேன்சர் வந்தது. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு அங்க இருந்தது. சரிங்க. நான் இதுல பார்த்தேன், ஓமந்தூர் ஆறுல பார்த்தேன். 35 ரேடியேஷன் வச்சாங்க. சரிங்க. 20 கீமோ. சரிங்க. 20 கீமோ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் எழுதி கொடுனா கொடுக்கல. அதோட அவங்க எண்டாஸ்கோப்பி எடுத்து பார்க்கணுன்னாங்க. எனக்கே காரம் சாப்பிட முடியல. நாக்கு புண்ணு, தொண்டை புண்ணு. இப்படி இருக்கும் போது எண்டாஸ்கோப்பி போட்டா வயிறும் புண்ணு ஆயிடும்ன்றதுக்காக எண்டாஸ்கோப்பி வானான்ட்டு நான் அதோட போயிட்டு வீட்டில் பிரைவேட்டில் அப்படியே பார்த்துக்கின்னு அவங்க கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. இந்த நாக்கு இது மட்டும் திரும்பல. இந்த காரம் பட்டா காரம் ஒத்துக்கல எனக்கு. அது காரம் பட்டுச்சுன்னா அப்படி சாப்பிட்டுட்டேன்னா காரம் வயிற்று வலி வந்துடும். இதுதான் சார் என்னுடைய ப்ராப்ளம். சரிங்க. அதாவது புற்றுநோய் இருந்திருக்கு, அதுக்காக வைத்தியம் பண்ணியிருக்காங்க, ரேடியேஷன், கீமோ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் எண்டோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரம் பட்டா அவரோட கன்சர்ன் என்னென்னா காரம் சாப்பிட்டா பெயின் இருக்குது. அது ரேடியேஷன், போஸ்ட் ரேடியேஷனும் இருக்கும். அது ஓகே. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா இருக்கிறது போஸ்ட் ரேடியேஷன். பட் எல்லாருக்கும் இருக்கிற அதே கஷ்டம் தான் அவரும் சொன்னார். அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி பண்ணால் வலிக்கு பயந்து நான் அது பண்ணல. பட் அது ஒரு ப்ரொசீஜர், அது பண்ணால் தான் தெரியும் அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது தெரியும். அதனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போகக்கூடாது. இப்போ 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். பட் அது அவங்க டாக்டர்ஸோட அட்வைஸை எடுத்து அது பண்ணுறது நல்லது. ஓகே. மருத்துவர் வந்து உங்களுக்கு எண்டோஸ்கோபி ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது டாக்டருக்கு வந்து தெரியும். முறையான சிகிச்சையை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போது நம்ம அறுவை சிகிச்சை பற்றி பேசும்போது முகத்தாடை அறுவை சிகிச்சைன்னும் போது அது முகத்தில் பண்ணுறோம். ஸ்கார் பற்றி என்ன டாக்டர்? ஸ்கார் வந்து தெரியுமா? தழும்பு தெரியுமா போஸ்ட் சர்ஜரி? அது ஒரு காமன் கொஸ்டின் பீப்புள். ஒரு அறுவை சிகிச்சைனா ஸ்கார் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ், அந்த ஃபேஸ் ஜா சர்ஜரி, முகத்தாடை அறுவை சிகிச்சை, அந்த சர்ஜரி பண்ணுறது எல்லாமே வாய்க்குள்ளே தான். ஓகே. ஸோ வெளியில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்கார்லெஸ் ஆர் நில் ஸ்கார். எல்லா ப்ரொசீஜருமே உள்ளே பண்ணுறோம். சில ப்ரொசீஜர்ஸ், இந்த ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட்டால் தான் எக்ஸ்ட்ரா ஃபேஸில் பண்ணுறோமே தவிர, இல்லை இந்த மாதிரி புற்றுநோய் உள்ள சர்ஜரி, அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் அதுதான் வெளியில் ஸ்கார் இருக்கும். அதுவும் இட் வில் பி வெரி வெரி மினிமல். அந்த டிஷ்யூ லாஸ் நிறைய இருந்தால், ஸோ நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் தெரியுமே தவிர, அதர்வைஸ் இந்த ஈஸ்டரிக் ப்ரொசீஜர், அந்த ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எதுக்குமே ஸ்கார் வெளியில் இருக்காது, ஃபேஸில் தெரியாது. ஓகே. சர்ஜரி பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஓகே. ஸோ டாக்டர், முகத்தாடை அறுவை சிகிச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கார் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. உள்ளே தான் நம்ம பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்தை தவிர நம்ம வந்து உள்ளே தான் சர்ஜரி பண்ணுறதுனால பெருசாக அது வந்து தழும்புகள் இருக்காதுன்னு சொன்னீங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சர்ஜரி பற்றி சொல்லுங்களேன். ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரின்றது ஒரு இட்ஸ் அகெயின் ஈஸ்தட்டிக் சர்ஜரி. சரி. அது இட்ஸ் அந்த ஒரு போனில் பண்ணுற ப்ரொசீஜர். மேல் தாடைனாலும் சரி, கீழ் தாடைனாலும் சரி, அந்த போனில் பண்ணுற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மேல் தாடைனாலும் சரி, கீழ் தாடைனாலும் சரி, சிலவங்களுக்கு ரொம்ப விகாரமாக மேல் தாடை ரொம்ப வெளியில் வந்த மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கும், இல்லை ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கீழ்த்தாடை அதே மாதிரி வெளியில் வந்த மாதிரி, இல்லை ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், இல்லை வாயை மூடும்போது மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் கேப் இருக்கலாம், க்ளோஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அ ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர், இட் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷனல் ஒன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மேல் தாடையும் கீழ் தாடையும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி உங்களால் சாப்பிட முடியும்? கண்டிப்பாக. ஸோ அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே. என்ன கண்டிஷனில் அது அப்படி வரும் டாக்டர்? அதான் ஜா ஷார்ட்டாக இருக்கலாம். ஓகே. இல்லை ஹேபிட்ஸ்னால அந்த டீத் எல்லாமே
இந்த விகாரமாக வந்திருக்கலாம், இல்லை இந்த ஜா போனே டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காரணங்களால இந்த போன் டெஃபிஷியண்டாக இந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்கு பண்ணுற சர்ஜரி தான் ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி. நாத்திக்னா போன். ஸோ அதில் பண்ணுற சர்ஜரி. அதை வந்து சிலவங்களுக்கு மேல் தாடையில் மட்டும் சர்ஜரி பண்ணால் போதும், சிலவங்களுக்கு கீழ்த்தாடையில் மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணால் போதும், சிலவங்களுக்கு மேல் தாடை கீழ்த்தாடை ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக அந்த சர்ஜரி பண்ணால் ப்ராப்பராக டெக்ஸ்ட் புக் நார்மல் உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு எது ஐடியலோ அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து we can fix the jaw and improve the facial appearance. Not only that, the function also. ஏன்னா டீத் எல்லாமே அந்த அது மட்டும் இல்லை, டீத் எல்லாமே அந்த போனில் தான் இருக்குது. ஸோ அது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா யூ நாட் பி ஏபிள் டு சூ ப்ராப்பர்லி. சூ ப்ராப்பர்லி. ஸோ அது வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணி பண்ணுற அந்த ப்ரொசீஜர் தான் ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் இன்சிஷன் அந்த நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாமே வாய்க்குள்ளது. வெளியில் எந்த இன்சிஷனுமே வெளியில் தெரியாது, எந்த ஒரு ஸ்காருமே வெளியில் இருக்காது. ஸோ இட் இஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனல் ஒன். அதே மாதிரி இப்போ காஸ்மெட்டிக் பர்பஸாவும் அது வந்து பண்றாங்க. சூப்பர் டாக்டர். முகத்தாடை அறுவை சிகிச்சை அப்படின்னாலே வந்து இந்த ஆக்சிடென்ட்னால தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இதில் நிறைய அவேர்னஸ் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா, நம்ம வந்து கேன்சர்னால வரும், அந்த அல்சர் வந்து எதனால் வருது, அல்சர் வந்து எப்படி கேன்சராக மாறுது, அதே மாதிரியான விஷயம். கேன்சர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் என்னென்னா, நம்ம வந்து புகை இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது, முற்றிலுமாக தவிர்க்கணும். அந்த பழக்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமாவது அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்குது அப்படின்ற விழிப்புணர்வை இன்றைய நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறோம். முகத்தாடை அறுவை சிகிச்சை பற்றினா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற முகம் ஃபவுண்டேஷன்ஸினுடைய நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஒரு முறை நேரில் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் ஒவ்வொரு நாளும் நிறைய அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக கொடுத்தீங்க டாக்டர். மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.